பேனா ஏதாவது கொடுங்க. I did not bring my pen today. வாங்க வாங்க, quick. Hey, thank you. Good bike. Man. Is the video on, Hanshad? Is the video on? All right, so boys and girls, we are just continuing the activity which is called as Spartus and Obito. So in the book இருக்கிறவங்க எல்லாரும் Spartus, இந்த book இருக்கிறவங்க எல்லாரும் Obito. Okay, right? So Obito உடைய score 20. Okay, right? Victorious attitude meter னு ஒன்னு இருக்கு. அந்த victorious attitude meter அப்படினா என்னன்னு கேட்டிங்கனா the way that you take up a challenge and immediately react to it. அதான் victorious attitude meter. So அந்த victorious attitude meter Obitoக்கு 40, whereas Spartusக்கு 70. Points அப்படினு பாத்தீங்கன்னா Obitoக்கு 20, Spartusக்கு 45, 45. So if you would like to if you would like to enhance, you need to take the challenge on a proper way. ஒரே ஒரு கேஸ் ஸ்டடி தான் கொடுத்தேன். A young boy from Orissa அப்படினு சொல்லிட்டு. See, absent ஆனவங்க எல்லாத்துக்கும் குயிக்கா ஒரு brief சொல்லிடுறேன். என்னன்னு சொல்லி கேட்டா, Spartus அப்படிங்கிற இந்த டீம்ல it's a group of farmers, game designers and police officers. உங்க ஊர்ல அதிகமா farmers இருக்காங்க, game designers இருக்காங்க, technological people இருக்காங்க, police officers இருக்காங்க. Whereas in Obito, agriculture experts, industrialists and ரொம்ப முக்கியமான விஷயம், products import and export பண்ற companies. Okay, right? So now let us move on to the second challenge. ஒரு சின்ன கதை சொல்லுவேன், அதுல இருக்கிற ப்ராப்ளமை குவிக்கா இன்ஸ்டன்டேனியஸா உங்க டீமுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி நீங்க சொல்யூஷன். The more solutions you give, the more mark will be added. Today and tomorrow. So tomorrow we will finish this victorious attitude அப்படிங்கிறது. 3 young college graduates are entering into Tamil Nadu from Maharashtra. மகாராஷ்டிரால இருந்து 3 பொண்ணுங்க. Okay, right? வேண்டாம், 2 பொண்ணுங்க ஒரு பையன். So 3 people got graduated from college and they are entering into Tamil Nadu. Tamil Naduக்குள்ள வந்த உடனே they get motivated by listening about Spartus province and Obito's province. அவங்க 2 ப்ராவின்ஸை பற்றி பெருசா எல்லாம் நிறையா சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 இளைஞர்களுக்கும் உங்கள் ஊரை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஓகே, திஸ் பாய், out of these 3 good friends, the boy visits Obito. These 2 girls, they visit Spartus. Okay, அந்த பையன் வந்து ஆபிட்டோக்கு வரதுக்கு என்ன காரணம்னு சொல்லி கேட்டால், his dad is a farmer and Obito has got agricultural products as their main core and they are also good industrialists. இந்த பொண்ணுங்க 2 பேருக்கு வந்துட்டு, ஒரு பொண்ணு வந்து IPS படிக்கிறாங்க. ஸோ ஷீ இஸ் a UPSC aspirant. Spartus நாட்டுக்குள்ளே உங்கள் ப்ராவின்ஸுக்குள்ளே நிறைய போலீஸ் ஆஃபீஸர் இருக்கிறனால ஷீ இஸ் சர்ச்சிங் ஃபார் சம் இன்ஸ்பிரேஷன். இன்னொரு பொண்ணுக்கு வந்து she basically is an IT person and she wants to develop a lot of technological revolution and she wants to make a good name. ஸோ அதனால் அவங்க 2 பேர் இங்கே வந்திருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு விஷயம் நடக்குது. ஸ்பார்டஸ்குள்ளே one person is involving in lots of criminal activities. இந்த ஐடியில் இன்வால்வ் ஆகணும்னு நினைக்கிற பொண்ணு அவங்க வந்துட்டு ஒரு பர்சனை மீட் பண்ணுறாங்க. That person is 35 years at age and he is actually smuggling a lot of IT products and he sends to the other countries. Okay, right? நிறைய ஸ்மகிள் பண்ணி அதர் கண்ட்ரீஸ்க்கு சின்ன சீப்பான ப்ராடக்ட்டை நிறைய விலைக்கு வித்துறான். தெரிஞ்சோ தெரியாமல இந்த செயினில் ஆபிட்டோலையும் ஒரு ஆள் இருக்காங்க. பிகாஸ் ஆபிட்டோ ஹஸ் காட் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனி. ஸோ அவங்க அந்த ப்ராடக்ட்ஸை வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ நோயிங்லி ஆர் அன்னோயிங்லி ஒரு இல்லீகல் கான்ட்ராக்டுக்குள்ள ஆபிட்டோவும் இருக்காங்க, ஸ்பார்டஸும் இருக்காங்க. இது அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிது. அந்த பொண்ணு கண்டுபிடிச்ச உடனே மொதல் வேலையாக தன்னுடைய ஃப்ரெண்டு ஐபிஎஸ் போலீஸ் ஆஃபீஸராக இன்டர்னாக இருக்கிற அந்த பொண்ணுக்கிட்ட, நீ கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணு, உனக்கு தான் இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ட்ரெயினர்ஸாக இருக்காங்களே அவங்ககிட்ட ரெஜிஸ்டர் பண்ணு. உடனே அந்த பொண்ணை கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க about the entire Spartus province and your goodwill is at toss. நீங்கள் இதனால் வரைக்கும் சம்பாரிச்ச goodwill is at toss. உடனே அவங்க 2 பேரும் ஃபோன் பண்ணி அந்த பையனுக்கும் சொல்லிடுறாங்க, ஆபிட்டோ இன்னும் யோகியமானவங்க கிடையாது, அவங்களும் ஸ்மகிள்டு குட்ஸை வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அப்படியா, அப்போ நீங்கள் அங்கே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், நான் இங்கேயும் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறேன். அவனும் தெளிவாக வேலை பார்த்துறான். ஸோ ஆபிட்டோஸ் குட்வில் இஸ் ஆல்சோ அட் டாஸ். 2 ஊருக்கு நடுவில் ஒரு நல்ல ஹெல்த்தியான காம்படிஷன் இருக்குது, அது உங்களுக்கும் தெரியும். பட் யூ ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ்.
both of your province people are good friends to each other, but these three people enter like virus and they have put into the good. அவங்கள தப்பு சொல்ல முடியாது, they are not the virus, but ஒரு person உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு மோசமான வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கான். Now there are three challenges in front of Spartus and Obito. Your goodwill is in challenge, and 25 யங்ஸ்டர்ஸில் ஒரு 17 பேரை உடனடியாக சரண்டர் ஆக சொல்லி போலீஸில் சொல்லியிருக்காங்க. அந்த 17 பேர் யாருன்னு நீங்கள் முடிவு பண்ணணும். ஆபிட்டோலையும் ஒரு 17 பேரை சரண்டர் ஆக சொல்லியிருக்காங்க. நோயிங்லி ஆர் அன்னோயிங்லி அந்த 17 பேரில் ஒரு 12 பேர்த்துக்கு போலீஸ் போஸ்டிங் கிடைக்க போகுது. இந்த பக்கம் இருக்கிற ஒரு 17 பேரில் புதுசாக ரஷ்யாவிலேருந்து ஒரு இம்போர்ட் கான்ட்ராக்ட் சைன் ஆக போகுது. போலீஸ் கேஸுன்னு சொல்லிட்டா இவங்க ஃபார்ச்சூன் எல்லாம் போயிடும். இந்த சிச்சுவேஷன்லேருந்து எப்படி எஸ்கேப் ஆவீங்க? உங்கள் ஊரையே போட்டு தள்ளிட்டாங்க 3 யங்ஸ்டர்ஸ் சேர்ந்து. அதுக்கு காரணமாக இருந்தவன் ஒன் பர்டிகுலர் கிரிமினல் இன்டு த ஸ்பார்டஸ் ப்ராவின்ஸ். இப்போ ஆபிட்டோ உங்களை வந்துக்கிட்டு ஒரு மோசமான ஒரு எனிமியாக பார்க்குறாங்க. ஏன்னா இஃப் யூ ஹேட் பீன் கேர்ஃபுல் டீலிங் வித் தட் கிரிமினல் we would not have been at stake. நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தது தான் எங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காதுன்ட்டு ரஷ்யா உக்ரைன் வார் மாதிரி லைட்டாக உங்களுக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட். ஸோ நீங்கள் இங்கே 3 ப்ராப்ளமாக சால்வ் பண்ணணும். ப்ராப்ளம் நம்பர் 1, you have to earn the goodwill back. Newspapers are galloring with the news that you people are bad. Problem number 2, you need to take your name clean and the police has to withdraw the complaint. And problem number 3, how are you going to take care of that particular criminal who has caused all these damages? So இந்த VAM ஆக்டிவிட்டியில் யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட டைம் இருக்காது. டக்குன்னு ஆன்சர் சொல்லணும். யூ கெட் தி ஆன்சர் அண்ட் யூ கெட் தி மார்க். ஸோ ஹவ் ஆர் யூ கோயிங் டு மேக் திஸ் பாசிபிள்? ஒரிசா யங்ஸ்டர் கேஸ் பார்த்தீங்க, அதுக்கப்புறம் இப்போ இந்த யங்ஸ்டர்ஸ் கேஸ். ஸோ விச் டீம் வுட் லைக் டு அட்டர் யுவர் சொல்யூஷன் ஃபர்ஸ்ட், ஆபிட்டோ ஆர் ஸ்பார்டஸ்? Sorry? We will form an investigation team first of all to investigate things. Okay, first point, 10 marks for Obito. Investigation team form பண்ணுவோம் அப்படிங்கிறது. Okay, right, 10 marks. Remember, Obito is in the less mark and now they are coming inching closer to you. Now you are 45, they are 30. Investigation team is a very good point. அதில் மறுபடியும் ஏதாவது டீட்டெயில்டாக எலாபரேட் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். You can think over. ரொம்ப ஹீட்டாக இருக்கும்போது சொல்லிடுங்க, ஃபேன்ஸை போட்டலாம். அன்ஷத், do you want the fan? அப்படியா கண்ணா, ஃபேனை போட்டு விட்ரு எல்லாத்துக்கும். நான் பேசுறது கேட்கலன்னா put your hand up, okay? ஏன்னா ஃபேன்ஸை போட்டால் பெருசாக ஒன்றும் கேட்காது. Right, come on, we don't have time, boys and girls. You collect information from whom and what information? Through this investigation team that your team members mentioned, or you will have separate information team? Thank you. 10 marks with what Nityashree mentioned. Collect more information, which is true, which is false. Another point is, ரெண்டு பேத்துக்குமே காமனா ப்ராப்ளம் இருக்கிறதுனால we both will act as a team. எப்படி? Spartus and Obito will act as a team and we would like to have a conflict resolution. Yes, we are two different provinces and we are having our own ambitions in a different way, but இப்போ பிரச்சனை ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி இருக்கிறதுனால we would like to act as a team. That's a valid point. 10 more points added for Obito. First, இது எப்படி நடக்குது, யாரால அப்படிங்கிறது அந்த 35 வயசு ஆளு நானே சொல்லிட்டேன். அதுக்கு மேலே நீ என்ன கண்டுபிடிப்ப? கரெக்ட். சரி, எக்ஸ்ப்ளோரிங் மோர் அண்ட் இன்கொயரிங் தட் பர்டிகுலர் கிரிமினல் பர்சன் அண்ட் கெட் மோர் இன்ஃபர்மேஷன். எப்படி இது நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. ஓகே, 10 points for Spartus now. Wait, I'm coming. ஒரு பர்சன் பேசுறது எல்லாருக்கும் கேட்கணும். ஃபேன்ஸ் நாய்ஸ் வெயிட் பண்ணுங்க. கண்ணா,
and collect the import and export details, who have exported. Wow, what a point. Give him a hand. 15 points for Obito for the valid point. Import and export la vanditu nariya names and biographic details irukum, demographic details irukum. Adha vecha ipo nee sonna mariye yaarungiradhu easy ah kandupidichidalam. So 15 points added to Obito's point contribution. Now in the second round, Obito is rising like a king cobra. Spartus, kana sollu. Nee English la nik pesnila. Ipo English la pesu. But your province does not have technological people, right? Game developer. Fine. So what kind of technologies you are suggesting? Creating app or something? Okay, right. Collecting data through e-awareness and technological implications. 10 points for your team. Good job. Nice. Seri, ipo let's narrow down. போலீஸ் ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுக்கிறதுலேருந்து கொஞ்சம் எஸ்கேப் ஆகிட்டீங்க. இப்போ நீங்கள் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு now your goodwill is a toss. So many people wanted to come to Spartus and they wanted to start a company. So many people wanted to come to Obito and they wanted to sign a contract for import and export. அதெல்லாம் இப்போ நின்று போச்சு. யாரை முடிக்கிற அவரை முடிச்சிடலான்றியா? So problems sort out பண்ண முடியும். Valid point. 10 more marks for Spartus. All right. Getting the goodwill back. Business has to run. இந்த மூணு யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணலாம்? You see அவங்ககிட்ட வந்து பெருசா தப்பு ஒன்றும் கிடையாது. இருக்கிற பிரச்சனையை வந்து ஹைலைட் பண்ணாங்கங்கிறதுக்காக அவங்கள ஏலினேட் நீங்க பண்ண முடியாது. So explain பண்ணலாம். So you are keeping them. அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கலான்ற. Entangle them by explaining to them. That's what Anshad says. 10 more marks has been added. Both teams are going tit for tat. 10, 20, 30, 40, 50, 60, 70, 85 for Spartus. 10, 20, 30, 40, 50, 65, 85. 65 is your score, 85 is their score. New faces. ஒரு நிமிஷம். இன்ஃபர்மேஷன் வச்சு எந்த கம்பெனியில் அந்த ப்ராடக்ட் வந்து எந்த கம்பெனியில் அந்த ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் ஆச்சோ அவங்க அந்த மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணால் யார் மண்டில் பண்ணாங்க? அதுதான் கோகுல் சொன்ன. அப்படி நீ அதில் இன்னும் டெவலப் பண்ணுற. We need to go to the management. Over management we need to encourage and solve. Agreed. 10 points added for Obito. ஆமாடா நீ ஒவ்வொன்றுக்கா டீமை கிரியேட் பண்ணிட்டே போ. ஏய் வேற ஏதாவது பாயிண்ட் சொல்லுங்களா? So you will educate the people. Give them more education so that it doesn't happen again. Agreed. 10 points. Shh. Let's listen, boys and girls. Yes. Sounds like a plan. Very good plan. And okay, fine. உங்கள் டீம் ஆல்ரெடி வந்துட்டு ஸ்கவுட் அவுட் பண்ணி யார் கல்பிட் அப்படிங்கிறத பிடிக்கிறதுக்கான சொல்யூஷன்ஸை 3-4 தடவை சொல்லிட்டீங்க. அண்ட் யூ ஆர் ஆல்சோ சேயிங் த சேம். அன்ஷத் ஹேஸ் ஆல்ரெடி கிவன் 3 or 4 சொல்யூஷன்ஸ் ஃபார் தேட். பட் இதுலேருந்து அடுத்து என்ன? லைக் நான் திரும்ப கேட்டிருக்கேன். ஓகே, யுவர் டீம் கெட்ஸ் 10 points ஃபார் வாட் யூ ஹவ் கான்ட்ரிபியூட்டட். பட் மை கொஸ்டின் டு போத் த டீம்ஸ், உங்கள் இழந்த குட்வில், the goodwill that you have lost because of this particular case, how are you going to get the goodwill back? And how are you going to get the confidence of your customers back? Import export பண்ற customers range orders withdraw பண்ணிருப்பாங்க.
உங்ககிட்ட காலேஜஸ் ஆர்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க, கேமு, ஆப் டெவலப்மெண்ட்டு, டெக்னாலஜிக்கல் இதுக்கெல்லாம் அதெல்லாம் வித்ட்ரா பண்ணியிருப்பாங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸை சீஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அப்போது அந்த பர்சனுக்கு மோட்டிவேஷன் டவுன் ஆகிருக்கும். ஸோ ஹவ் ஆர் யூ கோயிங் டு கிவ் த மோட்டிவேஷன் பேக் டு தோஸ் இண்டிவிஜுவல்ஸ் இன் யுவர் ஸ்பாட்டஸ்? அண்ட் ஹவ் ஆர் யூ கோயிங் டு, நீ அங்கே பேசுறது ஏன்ட்ட சொல்லு, டிஸ்கஸ் பண்ணுறீங்களா? அப்படியா? சரி. ஹவ் ஆர் யூ கோயிங் டு கெட் தி குட்வில் பேக்? இனிமே நீங்கள் சொல்கிற சொல்யூஷன் அதுவாக இருக்கணும். பிகாஸ் we are coming to the last section of this. Answer only on goodwill. Other answers will not gather points. Yes. New range of work development. ஒர்க் ஃபங்க்ஷன்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் புதுசாக இன்னோவேட்டிவாக டெவலப் பண்ணால் கஸ்டமர்ஸ் நம்ம கிட்ட ஆட்டோமேட்டிக்காக அட்ராக்ட் ஆகி வருவாங்க. தட்ஸ் a very good point. 10 points for Spartus. ஒர்க் நேச்சரை கொஞ்சம் மாடிஃபை பண்ணால் கஸ்டமர்ஸ்க்கு நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் வரும். காமன் சென்ஸ், தட்ஸ் குட். The case is going to get closed. ஏன்னா அடுத்த கேஸுக்கு போகிறோம். Any other points from you? சொல்லுமா. First, we have to try to convince the 3 graduates to withdraw the case. அதுதான் நீ வாபஸ் the case அப்படின்னா என்ன இங்கிலீஷ் சார்? we need to convince them to வாபஸ் the case. Wow. To withdraw the case. Okay, fine. And அவங்க 3 பேரையுமே வச்சு இந்த சிட்டியை பற்றி இன்னும் கொஞ்சம் ப்ரமோட்டும் பண்ணலாம்ல. That's a valid point. 10 points for Obito. Right. Last call before we close this case. Anshad, நான் சொல்லு. ஓகே, சரி. உடைக்கிறது போட்டு தள்ளுறது வெளியே இருக்காண்டா. Perquisites and discounts அப்படிங்கிற மாதிரி இல்லை. Nice point. Good business thinking. 10 points for Spartus. ஏடா ஃபஸ்ட்டு 2 ஓவரில் 6 அடிச்சிங்க, மிடில் ஓவரில் அப்படியே டொக்குன்னு வச்சுருக்கீங்க. சரி, ஓகே. வெயிட் பண்ணு. Rise up. Absolutely. So it itself is giving a goodwill. அதாவது நம்ம ப்ராப்ளமை ஸ்டாப் பண்ணிட்டோம், கல்பிட்ட பிடிச்சிட்டோங்கிறதே நம்மளுக்கு ஒரு குட்வில்லை கொடுக்கும். அதுலேருந்து நம்ம கேபிட்டலைஸ் பண்ணி we can rise up. That's a very good point. Now, please note that I am not only giving 10 points for Riyaz's contribution, I am giving 10 points bonus for this particular team because Nityashri tried speaking in English, Riyaz tried speaking in English, and Gokul tried speaking in English. Of course, Anshad also tried speaking in English once. அதனால் உங்களுடைய டீமுக்கு 5 இவங்க டீமுக்கு 3 பேருங்கிறதுனால 15. Okay, right? That's it. The case is closed. இப்போ உங்களுடைய டோட்டல் என்னங்கிறத பார்த்துருவோம். 10, 130. உள்ள வாங்க, மைக் இருக்கு, என்னால் அங்கே வர முடியும். உள்ள வாங்க, சொல்லுங்க. யார் அதுக்கு? என்னோடதுங்களா? எழுதி தட்டுமா? சரி. $135 for Spartus and 130 for Obito. 5 marks leading. சரி, third case. First case, youngster from Orissa, அது அன்னைக்கு நடந்தது. Second case, 3 youngsters from Maharashtra. Now comes the third case. ஆபிட்டோவில் இருக்கக்கூடிய ஒரு
most experienced farmer. He goes to Bangalore. ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸுக்கு பெங்களூர் போகிறார். என்ன கான்ஃபரன்ஸ்னு கேட்டிங்க அப்படின்னா ஹார்டிகல்ச்சர், ஃப்ளாரிகல்ச்சர், ஒரு அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் கான்ஃபரன்ஸுக்கு போகிறார். ஸோ அதே சமயத்தில் ஒன் பர்சன் ஃப்ரம் ஸ்பார்டஸ் ஆல்சோ கோஸ் டு பெங்களூர். அவர் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன் ரெக்ரூட்டி who is being given a posting as a police officer. So police officer-ஆ 23 இயர்ஸில் ஐபிஎஸ் பாஸ் பண்ண ஒரு பர்சனும் உங்களோட ஊர்லேருந்து பெங்களூருக்கு, இங்கே அக்ரியில் இருக்கிற ஒருத்தர் பெங்களூருக்கு போகிறாங்க. அக்ரியில் இருக்கிற அந்த பர்சன் கான்ஃபரன்ஸுக்கு போகிறார் இல்லையா, அவருடைய வயசு வந்துட்டு 32. அவர் 10 வயசுலேருந்து விவசாயம் தான் பார்த்துட்ருக்கார். 22 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு. இங்கிருந்து போகிற அந்த பொண்ணுக்கு, லெட்ஸ் அஸ்யூம் இட்ஸ் அ கேர்ள், அந்த பொண்ணுக்கு வந்து she is 23 years old at age. UPSC-யை வந்துட்டு செகண்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ண பொண்ணு. what happens is ஒரு 2 விதமான ரேசிஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா? who is ரேசிஸ்ட்னா தெரியுமா? அதாவது தன்னுடைய ஸ்கின் கலரில் இருக்கிற ஆளுகளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தன்னுடைய ஆப்போசிட் ஸ்கின்ல இருக்கிற ஆளுகளுக்கு வந்துட்டு அப்போஸ் பண்ணுறவங்க தான் ரேசிஸ்ட். நீ போனா டே நீ தமிழ்நாட்டுக்காரன் தானே அப்படின்ட்டு தமிழ்நாட்டுக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு ஆந்திரா, தெலங்கானா, கேரளாலேருந்து வந்து அவங்கள அப்போஸ் பண்ணால் தட் பர்சன்ஸ் நேம் இஸ் ரேசிஸ்ட். அமெரிக்காவில் ரேசிசம் அப்படிங்கிறது 93% இருக்குது. பிளாக் அமெரிக்கன்ஸ் அண்ட் ஒயிட் அமெரிக்கன்ஸுக்கு. ஈவன் ஆஃப்ரிக்காவில் கூட இருக்குது. ஆஃப்ரிக்காவில் மொராக்கன் அப்படிங்கிறது லிபியாவில், அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்காவில், அப்புறம் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா, வெஸ்ட் ஆஃப்ரிக்கா, இடியமின் காலத்துலேருந்து அது இருக்குது. ஒரு ரேசிஸ்ட் வந்து இந்த அக்ரிகல்ச்சர் எக்ஸ்பர்ட் இருக்கார் இல்லையா, அவரை வந்து மேன் ஹேண்டில் பண்ணிட்டான், அடிச்சிட்டான். எங்கிருந்துடா வர நீ, கிராமத்துலேருந்து வந்து பெங்களூருக்கு வந்திருக்கியான்னு சொல்லிட்டு. ஓகே, அவன் என்ன மாதிரி ஆளுங்கிறத டீட்டெயில்ஸ்க்கெல்லாம் போக வேண்டாம். ஸோ நம்ம அக்ரி ஆள் வந்து கொஞ்சம் ஷார்ட் டெம்பர்டான ஆள். அவர் என்ன பண்ணிட்டாரு, அடித்தோன்னே அவர் இந்த அக்ரிக்கு யூஸ் பண்ணுற சின்ன அருவாள் இருக்கும் தெரியுமா, அதை அவர் பவுச்சில் வச்சுருந்தார். அதை எடுத்து ஒரு வெட்டு இந்த இடத்துல அவனுக்கு. இந்த சண்டையை பார்த்தது நம்மளுடைய பட்டிங் ஐபிஎஸ் ஆஃபீஸர் பொண்ணு. அவங்க போன உடனே பொலேன்னு ஒரு அப்பு, யார, இந்த அக்ரி மேனை. ரேசிசம் நடந்தது உண்மைதான், அவன் ஒன்று அடித்தது உண்மைதான், நீ திருப்பி அடி, வெப்பனை யூஸ் பண்ணுற ராஸ்கல் அப்படின்ட்டு. ஏன்னா புது போலீஸ், புது மோட்டிவேஷன், அதை காமிக்கணும்ல, நல்ல பேர் வாங்கணும்ல, அதனால் பிடிச்சி இழுத்து கொண்டு போய் ஸ்டேஷனில் உட்கார வச்சுட்டாங்க. ஃபோன் வருது இங்கே ஆபிட்டோக்கு ஃபோன் பண்ணோன்னே இவங்க எல்லோரும் எடுத்து கடைசியில் யார் என்ன அப்படின்லாம் பேரை கேட்கும்போது தான் தெரிஞ்சது அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறது ஸ்பார்டஸில் இருக்கிற ஆளுகள். இதில் இருக்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்துட்டு ஸ்பார்டஸ் மேலே எப்போ பார்த்தாலும் பிரச்சனை. அதனால் எனக்கு தெரியும்டா இவனுக்கு தான் பண்ணியிருப்பானு, இவனுக்கு வேணும்னே அந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிருப்பானு அப்படின்ட்டு ஒரு கான்ஃப்ளிக்ட். ஸோ தேர் இஸ் அ inter war between Spartus and Obito because of this issue. You support that police girl saying that she did her job. They support the agri man stating that he did for his self-defense. ஸோ அப்படியே செல்ஃப் டிஃபென்ஸாக இருந்தாலும் கொஞ்சம் ஊர்க்காரன் தெரியுதில்ல, கொஞ்சம் கன்சர்ன் காமிச்சிருக்கலாமல்லங்கிறது இவங்களுடைய எண்ணம். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, கன்சர்ன் காமிச்சிருந்தா தான் அவளை நாங்கள் ஊர்லேயே சேர்த்துருக்க மாட்டோம், ஏன்னா டியூட்டின்னு வரும்போது எத்திக்ஸ் இஸ் எத்திக்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நாங்கள் பார்க்காத எத்திக்ஸா அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஓகே, ரைட். ஆபிட்டோவில் இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் கம்பெனியில் ஒருத்தருக்கு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய சீஃப் ஆஃபீஸரை தெரியும். அவங்கள வச்சு அந்த பொண்ணு மேலே ஆக்ஷன் எடுக்க சொல்லிட்டாங்க. இவங்க 4 பேர் கிளம்பி டெல்லி போயிட்டானு, போய் ஹியூமன் ரைட்ஸ் ஆஃபீஸர்கிட்ட சொல்லி அந்த பொண்ணுடைய பேரை சொல்லி, உன் பேர் என்னம்மா? யுவஸ்ரீ. அந்த பொண்ணு யுவஸ்ரீ தான். யுவஸ்ரீ மேலே ஆக்ஷன் எடுக்க சொல்லிட்டாங்க. ஸோ யுவஸ்ரீ வீட்டிலேருந்து ஆதார் கார்டு அது இதெல்லாம் சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டாங்க. ஹவு டு யூ சால்வ் திஸ்? யுவஸ்ரீஸ் கேரியர் இஸ் அட் ஸ்டேக். கான்ஃபரன்ஸில் வந்துக்கிட்டு வரக்கூடிய ஒருத்தன் கொலைகாரனா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்ரி மேனை வந்துக்கிட்டு கான்ஃபரன்ஸ்லேயே சேர்த்துக்கல. போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போயிட்டு வந்தவன், இது வந்து ஒரு நேஷ்னல் கான்ஃபரன்ஸ், உன்ன மாதிரி ஆளு உள்ளே வரக்கூடாது. ஸோ 2 ஊருக்கும் பெரிய அவமானம். நான் 2 challenges. Challenge number 1, யுனைட்டி திரும்ப வரணும் 2 ஊருக்கும். It was there right from the very beginning. Challenge number 2, Yuvashree should not lose her police posting, and this man should not lose his right as an experienced agri man, and he should attend the conference. கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணால் தான்
எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ்லேருந்து உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகும், நீங்கள் உங்கள் பிஸ்னஸை இன்னும் பெருக்க முடியும். யூஎஸ்டி போலீஸ் ஆஃபீஸர் ஆனால் தான் ஸ்பார்டஸ்க்கு இன்னும் பெருமை கிடைக்கும். ஹவு டு சால்வ் த ப்ராப்ளம்? எஸ், நீ அன்றைக்கி ஸ்டேஜில் இங்கிலீஷில் பேசுனீல, இன்றைக்கி இங்கிலீஷில் பேசு. நீ தமிழில் பேசுகிற ஒவ்வொரு தடவையும் நான் இதே மாதிரி உடஞ்சி போட ரெக்கார்ட் மாதிரி சொல்லிட்டே இருப்பேன். சொல். When did I say they met Human Rights Commission illegally? அவங்க இல்லீகலாக போனாங்க நான் சொல்லவே இல்லையே. தெரிஞ்ச ஆள் அங்கே இருக்காங்கன்னு போனாங்க. ஸோ அதனால் அதை என்ன பண்ணலான்ற கிட்டத்தட்ட அப்படி தான். ஃபேர் enough 10 marks for Spartus. இது என்க்ரோச்மெண்ட். கரெக்டான அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கி லீகலாக போய் அந்த ஆஃபீஸரை மீட் பண்ணாமல் ஒரு இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி ரெக்கமெண்டேஷன் மூலிமா மீட் பண்ணதை நாங்கள் கண்டெம் பண்ணி அதிலிருந்து டெக்னாலஜி மூலிமா ஆக்ஷன் எடுப்போம். தட்ஸ் அ வெரி குட் பாயிண்ட். 10 points for Spartus. As long as நீ as long as மட்டும் தான் எனக்கு கேட்குது. இருங்கடா டேய், கண்ணா ஒரு நிமிஷம். அதான் நானே சொல்லிட்டேனே. நான் சொன்னதே நீ திரும்ப சொல்லிட்டு இருக்க. வேலை போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? யாருகிட்ட? நீயும் அந்த ஹியூமன் ரைட்ஸ் போய் மீட் பண்ணுவியா? அவங்க தான் இல்லீகலாக பண்ணுறாங்கன்ட்டு அவங்கள வரவிடாமே தடுத்துட்டீங்களே, அப்புறம் நீ போய் ஏன் அவங்ககிட்ட பேசுற? ஆமாம், இது ஒன் டீம்மேட் சொன்னது தானே. தூங்கிட்டு இருந்தியா அப்போ? அவனுங்க இதுக்கு நான் மார்க் கொடுக்க மாட்டேன். இல்லை நான் கொடுப்பேன். 10 marks for Spartus. Yes. Sorry. Take use of the media's help and make people understand what was the reality. Smart. 10 marks. You asked for a video. அந்த வீடியோ போஸ்ட் பண்ணி இந்த பார்த்தியா? நான் சொன்னேன்ல ஈவினிங் பாருங்க. நீ என்ன பண்ணிருக்கணும்? ஈவினிங் பார்த்துருக்கணும்ல. நோ ப்ராப்ளம், போஸ்ட் பண்ணிட்டேன் பாரு. 10 marks for Spartus. Get the media. Stop them from going to the Human Rights Commission. Explain to the Human Rights Commission why the person used a weapon. ரெண்டு சொல்யூஷன் இவங்க கொடுத்துருக்காங்க, ஒரு சொல்யூஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. Any other points? Come on. If a new person says a solution, that team will given 25 points. இது வரைக்கும் பேசாதவங்க பேசினா 25 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். That should be? Yes. Innocent. Take the help of the eyewitness and try to prove the innocence, because eyewitness speaking is very, very valuable and very strong. Nice point. Thank you. 10 marks has been given. People who have not spoken so far, if they speak, the team will be given 25 points instead of 10. Stand up. Full it. Complain. Take action on the racist who has been the main reason for this problem. Nice point. 15. Correct. Agreed. Good point. Nice point. முதல்ல இந்த ரேசிசம் பண்ண ஆள் மேலே சார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறது. தேங்க்யூ. Sit down, please. Any other points? 15 and you are speaking for the first time. 25.
Okay, last 2 minutes and then we are done. ஏன்னா கடைசி 10 நிமிஷம் எனக்கு வேணும். எவ்வளோ டைம் இருக்கு? Any points? Wait. ஒரு நிமிஷம். மாஸ்க் போட்டிருக்கான், எனக்கு கேட்கல, ஃபேன்ஸ் ஓடுது. நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா தான். கோகுல், ஒன் செகண்ட். சொல்லுமா. காம்ப்ரமைஸ் நெகோஷியேட்டிங், காம்ப்ரமைசல் நெகோஷியேட்டிங் அப்படிங்கிறத பண்ணி அதை சாத்தியப்படுத்தி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி. So he spoke for the first time, so this team also gathers 25 points. Thank you. Nice point. Any other? நீ கடைசி 9 மணி வரைக்கும் டிஸ்கஸ் தான் பண்ணிட்டு இருப்பீங்க, ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. Any other points? அவ்வளோதானா? Okay. Right, so the closing mark, Spartus has so far scored 190, inclusive of everything. Obito, which was only 30 marks in the beginning of the session today, is now closing this entire exercise with 205. 15 marks more than the Spartus. So give a big hand for both the teams, please. நான் ஃப்ரைடேவே சொன்னேன் ஆபிட்டோவுக்கு 30 மார்க் மட்டும் தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்ட்டு, ஆனால் எது வேணாலும் மாறும் அப்படின்ட்டு. அந்த 30 மார்க்கை யார் வாங்கினாங்களோ அவனுகளில் நிறைய பேர் இங்கே இல்லை. ஸோ இன்றைக்கி இந்த 205 மார்க் 30லேருந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? இங்கே இருக்கு பாருங்களா ஒரு கூட்டம். இந்த கூட்டம் எதுவுமே பண்ணாமல் இந்த 205 மார்க் வாங்கியிருக்கு. சைலண்ட்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, மெஸ்மரைஸ் பண்ணி இந்த 205 மார்க் இவங்க பெர்ஃபார்ம் பண்ணி, அவங்க ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணி. யார் கேர்ள்ஸ் யார் பேசுனீங்க? நிதிஷ் ஒருத்தங்க பேசுனீங்க, ரைட், ஓகே ஃபைன். இங்கே யார் பேசுனீங்க? ஓகே, இந்த விக்டோரியஸ் ஆட்டிடியூட் மிஷன் அப்படிங்கிற இந்த மிஷன் அப்படிங்கிற இந்த ஒரு ஆக்டிவிட்டியில் இது வரைக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணி பேசினவங்க மட்டும் எழுந்திரிங்க ப்ளீஸ். நீ சொன்ன 1 2 3 ஆல்ரைட். அவன் எப்போ பேசினேன்? அன்னைக்கு பேசினா. ஓகே, 1 2 3 4 5 6 7. So 190 marks, 7 people's contribution. Sit down please. நீங்க உட்காருங்க. 1 2 3 4 5 6. The 205 marks, 6 people's contribution. So very difference ஒன்றும் இல்லை. Thank you. Sit down please. Very difference ஒன்றும் இல்லை. But I'm happy. ஸ்டேஜுக்கு வந்து பேசுங்கன்னு சொல்லும்போது தயங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறதுல ஒரு 12 பேர் 13 பேர் வந்து பேசுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்கங்கிறது இட்ஸ் a good thing. ஒரு நல்ல விஷயம். கரெக்டா இல்லையா? ரைட். Now tomorrow we will start a new activity. So நான் அன்றைக்கி வாய்ஸ் மெட்டீரியலில் சொன்ன மாதிரி தான், whoever comes, whoever does not come, the session will happen. What do you learn from this exercise? இந்த எக்ஸசைஸில் ஒரு கேம் மாதிரி கண்டக்ட் பண்ணி பெருசாக ஒன்றும் இல்லாமல் ஒரு 15 மார்க்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் ரெண்டு டீமுக்கு மத்தியில். What is the reason or what is the use or what is the benefit? யார் பேசுறது? எங்கே இருக்கீங்க? இந்த வாய்ஸ் மட்டும் கேட்குது. என்னமா? Correct? So this has helped in problem solving. பேர் என்னமா? Manju. Thank you Manju. Sit down please. So as Manju said, it's using or it's getting benefited towards problem solving. Any other points? Logical thinking, number 2. Sir, ideas, creative ideas, number 3. Working as a team, number 4. That's right, good. Conversation. That's conversation, yani. All right. Conversation amongst the team members. A teamwork. பார்த்தேன் on teamwork பார்த்தேன்.
Right. Good. That's the point. Any other points? Okay. Right. Now answer a couple of questions. இவங்க எல்லாரும் இப்போ சொன்ன மாதிரி விக்டோரியஸ் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது என்னங்கிறத பார்த்தோம். அதாவது நாட் லிசனிங் டு வாட் த ஃபியர் சேஸ். இந்த ஃப்ரைடே லிசன் பண்ணவங்க அந்த ஸ்டோரியை கேட்டிங்க. இப்போ வந்திருக்கவங்க அந்த ஸ்டோரி என்னன்னு தெரியல அப்படின்னம்னா என்னோட யூடியூப் சேனலில் போய் அந்த ஸ்டோரியை கேளுங்க, உங்களுக்கு புரியும். Now what I am trying to do is, that is tomorrow we will have a different exercise. 3 days and the exercise continue on. Tuesday, Wednesday and Thursday. Okay? அதில் யார் ரெகுலராக வரீங்க, I don't care. அட்டண்டன்ஸை பற்றி I am not going to give a damn. வரவங்களுக்கு I will give my service. வரவங்க என்னோடய சர்வீஸ் எடுத்துக்கிறீங்க, அவ்வளோதான். You see boys and girls, for the past 18 years, 18 வருஷமாக கேம்பஸில் பிளேஸ் ஆன பசங்க பொண்ணுகளுடைய கம்ப்ளீட் ஜெனரஸ் ஒரு ஆரிஜின் மேப் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5 விஷயங்கள் இருக்கிறவங்க மட்டும்தான் கேம்பஸில் பிளேஸ் ஆயிருக்காங்க. இதை லிசன் பண்ணுறவங்க இதில் லிசன் பண்ணுறவங்க செகண்ட் இயர்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் இயர்ஸ் இருக்கீங்க. ஸோ கேம்பஸில் பிளேஸ் ஆகணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களும் இருக்கலாம், இல்லை நோ ஐ வுட் லைக் டு டூ சம்திங் எல்ஸ் அப்படின்னு இருக்கலாம். பட் இவங்க 2 ரகத்துக்கும் சேர்த்தா சொல்கிறேன். ஐ பீன் அ பிளேஸ்மெண்ட் ட்ரெயினர். என்னுடைய தொழிலில் பிளேஸ்மெண்ட் ட்ரெயினராக நான் இருந்தது அப்படிங்கிறது 2002 நடந்துட்டுருக்கு. 2002 ஐ பிகேம் எ ப்ரொஃபஸர் இன் காலேஜ். ஓகே, பிளேஸ்மெண்ட்டுக்கு ட்ரெயின் பண்ணுறதுங்கிறது அது ஒரு அங்கமாக இப்போ நான் கிட்டத்தட்ட அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். சைக்காலஜி டெவலப்மெண்ட், ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிறது பேட்சாக பிரிஞ்சாலும் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் அப்படிங்கிறதுல 18 வருஷமாக நான் ஸ்டடி பண்ணதில் 5 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிற பசங்க பொண்ணுங்க குவிக்காக பிளேஸ் ஆகுறாங்க. கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் ஆர் தே themselves go and grab the placement. அந்த 5 நான் குவிக்காக சொல்லிடுறேன். and you tell me which are all the things that you have. Number 1, எழுத ஆரம்பிச்சிருக்கேன். Good, I appreciate that. Number 1, the ability, as she mentioned, the ability to think creatively. அதாவது ஒரு விஷயத்தை பற்றி நீ என்ன நினைக்கிற, இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொல்லலாம், டைம்ஸ் நவ் சொல்லலாம், இந்தியா டைம்ஸ் சொல்லலாம், ஹிந்து சொல்லலாம், ஓகே, என்டிடிவி சொல்லலாம், பட் நீ என்ன நினைக்கிற, வாட் டு யூ திங்க்? அண்ட் செகண்ட் விஷயம் அதை விட ரொம்ப முக்கியமானது, நீ நினைக்கிற அந்த ஒப்பீனியனை ஹவு எஃபெக்டிவ்லி யூ கேன் சே. ஓகே, லைக் பெட்ரோல் அண்ட் டீசல் ப்ரைஸஸ் அதிகமாகிட்டு இருக்குங்கிறது வந்து நியூஸ். அதை பற்றி நீ என்ன நினைக்கிற? எஸ், இட்ஸ் ஜஸ்டிஃபைட், அது நியாயம் சார், கண்டிப்பாக அது வேணும். இன்னொரு பொண்ணு நினைக்கலாம், இல்லை அது நியாயமே இல்லை, அது எப்படி அப்படின்ட்டு. ஸோ நியாயமில்லை நினைக்கிற பொண்ணும் சரி, நியாயம் நினைக்கிற பையனும் சரி, அவங்க 2 பேரும் அவங்க கிரியேட்டிவ் லாஜிக்கல் திங்கிங்கை யூஸ் பண்ணி யோசிக்கிறாங்க. அப்போது அந்த பையன் சொல்கிறதும் கரெக்டு தான், அந்த பொண்ணு சொல்கிறதும் கரெக்டு தான். எப்போ? as long as they are able to justify the point properly. So first one என்னன்னு பார்த்தோம், the ability to think creatively and logically. Second one வந்து the ability to communicate your logic or communicate your creativeness. The ability to communicate your logic and communicate your creativeness. Sir, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் இருக்கிற ஒரு ஆஃபீஸரை அப்பாயின்மெண்ட்டோட தானே சார் போய் பார்க்கணும். இப்படி இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி போய் பார்த்தாங்க அப்படின்னா அது தப்பு தானே சார்? அதை வச்சு அவங்க மேலே ஒரு இல்லீகல் கேஸ் போடலாமே. லாஜிக்கல் திங்கிங், கிரியேட்டிவ் திங்கிங், அண்ட் ஷி ஸ்டாண்ட்ஸ் அப் அண்ட் சேஸ். அண்ட் இப்போ நான் சொன்ன இந்த 2 எபிலிட்டியும் ஷி ஹேஸ். ஷி இஸ் ஏபிள் டு கம்யூனிகேட். சார், சண்டை போட்டிருக்கிறதுக்கு பதிலாக 2 பேர் உட்காந்து சுமூகமாக பேசி ஒரு சமாதானத்துக்கு வரலாம்ல. லாஜிக்கல் திங்கிங், அண்ட் ஹி இஸ் ஏபிள் டு கம்யூனிகேட் தட் ஆல்சோ. ரைட்? ஓகே சார், ஸ்ப்ரெட் த நியூஸ். அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுடைய அந்த லேபிள்ஸ், அந்த 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 டெமோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் வச்சு யாருன்னு கண்டுபிடிச்சிடலாமே. லாஜிக்கல் திங்கிங். இப்படி ஒவ்வொருத்தரும் பேசின 13 பேரும் ஒவ்வொரு இடத்துலையும் உங்கள் லாஜிக்கல் கிரியேட்டிவ் திங்கிங்கை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கீங்க. that's the first criteria for getting your employment. And he mentioned almost about 7 or 8 points in all the 2 cases that had been given. ஐடியா என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, லாஜிக்கலாக கிரியேட்டிவாக உங்களுடைய தரப்பு வாதத்தை சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. இஸ் இட் நாட் அ குட் நியூஸ்? உங்களுடைய ஏஜை யோசிங்க. இந்த கேஸ் எல்லாம் பாருங்கள். 30-35 வயசு ஆளுங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறத வாழ்க்கையில் பார்த்துருப்பாங்க, அனுபவிச்சிருப்பாங்க. ஆனால் உங்களோட ஏஜ் வந்து 17-18 அந்த மாதிரி. உங்களுக்கு இதில் அனுபவம் கிடையாது. ஆனால் அனுபவம் இல்லாத ஒரு விஷயத்துலையும் நீ ஒரு
ஒப்பீனியன் சொல்கிற அப்படின்னா இட்ஸ் a good news that you are an intelligent boy, you are an intelligent girl. அப்போ அந்த திறமை உங்ககிட்ட இருக்குது, ஆனால் உனக்கு அது தெரியல. and that's the saddest news. தெரியணும்னா என்ன பண்ணணும்? இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூஸ் பண்ணால் தான்டா தெரியும். பிடிச்சி தண்ணியில் தள்ளி விட்டால் தானே நீ எவ்வளோ ஸ்விம் பண்ணுறன்னு தெரியும். பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணுறதுக்கு தான் அவனுக்கு வரதே இல்லையா கிளாஸ்க்கு, ஆனால் நீ வர. and that's a good news. ஸோ நான் பண்ண ரிசர்ச்சில் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது, கிரியேட்டிவாக லாஜிக்கலாக யோசிக்க தெரிஞ்ச ஒருத்தன் குவிக்காக எம்ப்ளாய்மெண்ட்டை வாங்குறான். அந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு தைரியமாக சொல்ல தெரிஞ்ச ஒருத்தன், இங்கிலீஷ்லையோ தமிழ்லையோ whatever language it is, அது சொல்கிறதுக்கு அந்த எபிலிட்டி எடுக்கிறவன் பிளேஸ்மெண்ட்டை வாங்குறான். மூணாவது, that's my personal favorite, a person who invests on himself or herself. The ability to invest on himself or herself. சார் இன்வெஸ்ட்னா என்ன சார்? முதலீடு தான் இன்வெஸ்ட்னா, அது பிஸ்னஸ் வார்த்தையாச்சே. நீங்கள் எங்களுக்கு அதை அப்படி சொல்கிறீங்க. இன்வெஸ்ட், எதை இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறீங்க? எதை இன்வெஸ்ட் பண்ணணும்? ஐ எம் ஆஸ்கிங் யூ டு இன்வெஸ்ட் ஆன் யுவர் ஓன் செல்ஃப். அப்போது வாட் ஆர் யூ கோயிங் டு இன்வெஸ்ட் ஆன் யுவர் ஓன் செல்ஃப்? டைம். வாட் பியூட்டிஃபுல், குட் சித்தார்த். டைம், டைமை உனக்கு இன்வெஸ்ட் பண்ணு. ஓகே, ரைட். என்னமா? ஐடியாஸ். குட். புது ஐடியாஸ் எடுத்து அதை உனக்கு இன்வெஸ்ட் பண்ணு. அப்பா ஏதாவது பாக்கெட் மணி ஏதாவது கொடுத்தாரு அப்படின்னம்னா அந்த பாக்கெட் மணியை யூஸ் பண்ணி ஏதாவது புக்கை வாங்கு. அப்போ மணியை உங்ககிட்ட உனக்காக நீ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். இல்லை ஏதாவது ஒரு ஆப் இன்ஆப் பர்ச்சேஸுக்காக செலவாகுதா, அந்த இன்ஆப் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால உனக்கு வந்துக்கிட்டு நாலேஜ் அதிகமாக கிடைக்குதா? லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் கார்டியன் ஆப் இன்ஆப் பர்ச்சேசஸ் இருக்குது. கார்டியன் ஆப்பில் வந்துட்டு இன்ஆப் பர்ச்சேசஸ் 125 ரூபா கொடுத்தேன்னா 3 மாதத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா உலகத்தில் எங்கே என்ன நடந்தாலும் இமீடியட்டாக உன் ஃபோனுக்கு வரும். உன் ஃபோன் எவ்வளோ ஸ்லோவாக இருந்தாலும் வேகமான பேக்கெட்ஸில் வரும். திஸ் ஆர் ஆல் சம் வண்டர்ஃபுல் இன்ஆப் பர்ச்சேசஸ். ஆனால் நமக்கு தெரிஞ்சு இன்ஆப் பர்ச்சேசஸ் கேமில் இருக்கக்கூடிய இன்ஆப் பர்ச்சேசஸ் தான். அடுத்த லாக்கை ஓப்பன் பண்ணணும்னா ஒரு சாவி வாங்கணும். அந்த சாவிக்கு வந்துக்கிட்டு நீ 125 ரூபா கொடுக்கணும். அப்படின்னா 125 ரூபா கொடுத்து நீ சாவியை வாங்குவேன். சப்வே சர்ஃபர்ஸில், இல்லை கிளாஷ் ஆஃப் கிளானில், இல்லை பப்ஜியில். அதுலேயும் இன்ஆப் பர்ச்சேசஸ் இருக்குது. ஆனால் உன்னுடைய அந்த நாலேஜ் டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஸில் இன் ஆப் பர்ச்சேசஸ் இருக்குது. ப்ளே ஸ்டோர்லேயே காமிக்கும், தெரியும்ல, இன் ஆப் பர்ச்சேசஸ் அவைலபிள் அப்படின்ட்டு. அப்போ அதில் நீ பணம் ஸ்பெண்ட் பண்ணேன்னா தட்ஸ் அ வண்டர்ஃபுல் திங். இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இருக்கிற ஒரு பெரிய ட்ரெண்ட் என்னன்னு சொல்லி கேட்டால், வெப் சீரிஸ் பார்க்குறானே நிறைய பசங்க பொண்ணு. கொரியன் வெப் சீரிஸ் பார்க்குறானு, பாகிஸ்தானி வெப் சீரிஸ் பார்க்குறானு, இன்னும் நிறைய நாட்டிலேருந்து வெப் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கானு. நமக்கு தெரியாத வெப் சீரிஸோட நேம்ஸ் எல்லாம் சொல்கிறானு, ஆனால் தமிழில் பார்த்துட்டு இருக்கானு, அதை டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. சரி, பார்க்குறதான் பார்த்து தொலைகிற, இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் போட்டு நீ பார்க்குறியா? உனக்கு நாலேஜ் டெவலப் ஆகுதா? ஐ எம் கூல் வித் இட். ஸோ இன்வெஸ்ட் ஆன் யுவர் செல்ஃப். அதுக்காக அந்த ஓடிடிக்காக வந்துட்டு நீ கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி அதில் நான் நிறைய லாங்குவேஜ் டெவலப் பண்ணியிருக்கேன். ஐ டெவலப் மை இங்கிலீஷ் பை வாட்சிங் ரவி சாஸ்திரிஸ் கமெண்ட்ரி. ஐ டெவலப் மை இங்கிலீஷ் பை வாட்சிங் WWE, வேர் ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின், அண்டர்டேக்கர், ராக் இவங்கெல்லாம் மைக்கு பிடிச்சி பேசுகிறப்ப நான் டெவலப் பண்ணேன். மைக்கேல் கோல், ஜிம் ராஸ் இவங்கெல்லாம் கமெண்ட்ரி பண்ணுவாங்க. அதை கேட்டு தான் என்னுடைய மோஸ்ட் ஆஃப் த இங்கிலீஷ் டெவலப் ஆச்சு. இட்ஸ் வெரி கிட்டிஷ். ரவி சாஸ்திரியோட கமெண்ட்ரி இல்லாமல் நான் கிரிக்கெட் பார்க்கவே மாட்டேன். டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட்டை உட்காந்து அசையாமல் பார்க்குறவன் நான் தான். ஏன்னா அதில் ரவி சாஸ்திரி கமெண்ட்ரி இருக்கும், ஹர்ஷா போக்லே கமெண்ட்ரி இருக்கும். ஹர்ஷா போக்லே தெரியுமா? ESPNோடைய வெரி ஓன் ரிசோர்ஸ். இஸ் a wonderful man. இந்த மாதிரி உன்னை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நான் by virtue of watching test cricket I am investing on myself by watching Ravi Shastri's commentary, by listening to Michael Cole and Jim Ross's commentary. And I always watch Hollywood stars. சில பேரோட இங்கிலீஷ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்க ப்ரொனன்சியேஷன் லைக் ராபர்ட் டோனி ஜூனியர், ரயான் காஸ்லிங், ரைட்? ஓகே. ஸோ டாம் ஹாப்கின்ஸ் இவங்களோட ப்ரொனன்சியேஷன்ஸ் எல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். அண்ட் ஐ deliberately watch those movies. Iron Man complete series, it's a pleasure to watch when Robert Downey Jr. speaks. அந்த மாதிரி அதில் அப்போ அந்த மூவி வாட்ச் பண்ணும்போது ஐம் இன்வெஸ்டிங். அந்த மாதிரி ஒரு பையனோ பொண்ணோ தன்னுடைய டைமை, தன்னுடைய பணத்தை, தன்னுடைய ஐடியாவை, தன்னுடைய எனர்ஜியை தன்னுடைய ப்ராக்ரஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணால் அவன் சீக்கிரம் பிளேஸ் ஆகிறான், அல்லது அந்த பொண்ணு சீக்கிரம் பிளேஸ் ஆகிறா அப்படி. ஸோ தட்ஸ் the third thing. Let's take a quick recap. So what is the first one? What is the first one I said? யார் சீக்கிரம் பிளேஸ் ஆகிறாங்க? Second one, அது அப்படியே எபிலிட்டி அப்படிங்கிறது. Third one, investing. Fourth one என்ன தெரியுமா? Very quickly, ability to public speaking, ability for public speaking. Public speaking ஸ்டேஜில் வந்து நின்று 5 பேருக்கு முன்னாடி பேசுறது, இன்டர்வியூ பேனல் மெம்பர்ஸில் ஒரு 4 பேருக்கு முன்னாடி பேசுறது, குரூப் டிஸ்கஷனில் 10 பேருக்கு முன்னாடி பேசுறது. தி எபிலிட்டி டு ஸ்பீக் பப்ளிக்லி, பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் மாஸ்டர் ஆனவங்க.
அவங்க சீக்கிரமாக ப்ளேஸ் ஆகிறாங்க. ரோஹித் அப்படித்தான், உன்னுடைய கிளாஸ்மேட் ரோஹித் அப்படித்தான் வந்துட்டு போன விஎஸ்சியில் நிறைய பேர் வாங்க. அவன் 1 நம்பர் சோம்பேறிங்கிறது எனக்கும் தெரியும், அவனுக்கும் தெரியும். ஆனால் ஸ்டேஜில் வந்து பேசுகிறான்னா ஃபஸ்ட் அவன் தான் வருவான். நீ கவனிச்சிருக்கியா? ஃபஸ்ட் அவன் தான் வருவான். திமிரு பிடிச்சவன், தமிழில் மட்டும்தான் பேசுவான். புடனையில் தட்டி ஆச்சு இங்கிலீஷில் பேசுவான், இங்கிலீஷ் நல்லா பேசுவான், ரைட்? ஸோ இட்ஸ் வெரி ஸ்மார்ட் இண்டிவிஜுவல். ஐ லைக் ஹிம் வெரி மச். ஸோ ஆனால் ஒரு லொல்லு இருக்கும் அவங்ககிட்ட, சோம்பேறி, தமிழில் மட்டும்தான் பேசுவான். ஆனால் இங்கிலீஷில் பேசலாம், இங்கிலீஷில் பேசுவான். ஸோ அந்த ஆட்டிடியூட், லைக் எபிலிட்டி டு ஸ்பீக் பப்ளிக், ஐ ஹவ் நெவர் சீன் ஹிம் ட்ரெம்பிளிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பப்ளிக். நல்லா தெளிவாக பேசக்கூடிய பையன். வேலிடேட் கோர்ஸில் போன வருஷம் நான் பண்ண விஎஸ்சியில் ஹீஸ் அ நைஸ் ஃபைண்ட் அண்ட் ஹீஸ் நைஸ் கேட்ச். ஆல்கொண்டான் ஹாலில் வச்சு அவங்களுக்கெல்லாம் நான் பெஸ்ட்டு பெர்ஃபார்மிங் அவார்டெல்லாம் நான் அவங்களுக்கு கொடுத்தேன். நானே என் கை காசு போட்டு அவனுக்குலாம் அவார்டு கொடுத்தேன். இந்த வருஷம் அந்த மாதிரி அவார்டெலாம் வாங்குறீங்களான்னு பார்க்கலாம். ஏன்னா ஏற்கனவே நடந்த சில சம்பவங்களில் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம், பார்க்கலாம். அப்போ இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படிங்கிறத டெவலப் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டு டேக் திஸ் ஃபார்ம், யூ ஹாவ் டு டேக் திஸ் ஃபாரம், யூ ஹாவ் டு டேக் திஸ் பர்டிகுலர் ஆப்பர்ச்சுனிட்டி. Fifth and final thing, having a beautiful vision for at least 15 to 20 years. Having a very good vision for 15 to 20 years. சீக்கிரம் பிளேஸ் ஆகிற பையன்கிட்ட இருக்கக்கூடிய 5வது குவாலிட்டி என்னன்னா, 15-20 வருஷம் கழிச்சு தான் லைஃப் எப்படி இருக்குங்கிறத பற்றின தெளிவான எண்ணம். இந்த 5 விஷயம் இருக்கவன் தான்ப்பா இந்த 18-19 வருஷமா சீக்கிரமாக பிளேஸ் ஆயிடும். இந்த 5 விஷயத்தில் ஒன்று இல்லைன்னா கூட அந்த பர்சன் பிளேஸ் ஆகிறது இல்லை. ஸோ உனக்கு ஒரு மேப் வேணும் அப்படின்னா இந்த 5 விஷயத்தை டெவலப் பண்ணுறதுக்கு நீ முயற்சி பண்ணு. பிகாஸ் தட் இஸ் கோயிங் டு பி யுவர் மேப். இன்றைக்கி நீங்கள் பார்த்து இந்த ஆக்டிவிட்டி இந்த 5 விஷயத்தில் எங்கெங்கெல்லாம் ஹிட் பண்ணியிருக்கு. கேன் யூ திங்க் ஆன் அ காமன் சென்ஸ் பேசிஸ் அண்ட் டெல் மீ இன் விச் ஆர் ஆல் த ஏரியாஸ் ஆஃப் திஸ் 5 ingredients did this particular activity hit? எது இதில் ஹிட் பண்ணிச்சுன்னு சொல்லுங்கள். கிரியேட்டிவிட்டி நம்பர் 1, கம்யூனிகேட்டிங் இஸ் நம்பர் 2, அண்ட் தென் 5ல் 3ல் ஹிட் பண்ணியிருக்கு. 3வது என்னது? ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் ஆர் பப்ளிக் ஸ்பீக்கிங். நீ இப்போ எந்திரிச்சு நின்று பேசினல்ல, இல்லை உட்கார், நீ பதில் சொல்லும்போது எந்திரிச்சு நின்று பேசினேன். அப்போ அது என்னது? எல்லாத்துக்கு முன்னாடி பேசினேன், பப்ளிக் ஸ்பீக்கிங். அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபியூச்சரில் நம்மளுக்கு இதெல்லாம் இருக்கிறதுக்கு ரெடி ஆகணும். ஸோ ஐ அக்ரி வித் யூ ஆல்சோ. 4 ஏரியா, 5 ஏரியாவில் 4 ஏரியா நீங்கள் ஹிட் பண்ணியிருக்கீங்க. அப்போ இதை அப்படியே தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தோம்னா imagine the result you are going to get, right? And I'll be the most happiest man, even than your parents, if you get an offer letter because of this training. அதை நடத்தாமல் நான் விட மாட்டேன். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? எப்படி கோஆப்ரேட் பண்ணணும்? இந்த 30 மணி நேரத்தை தயவுசெய்து முடிச்ச அளவுக்கு அட்டன் பண்ணு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் நான் உங்களுக்கு லைப்ரரி செட் பண்ணிகிட்ருக்கேன். நீ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நேற்று என்ன மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு லைப்ரரி. இப்போ I would appreciate Google here. நான் வந்து இங்கர்சால் ரேண்டுன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிக்கு ட்ரைனிங் கொடுத்தேன். அந்த கம்பெனிக்கு நான் கொடுத்த ட்ரைனிங்கில் இருக்கக்கூடிய ஒரு க்ரக்ஸை என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சேன். வாட் Google asked was, சார் எனக்கு இதோடைய ஃபுல் வீடியோ கிடைக்குமான்னு கேட்டான். எங்கள் அம்மா கிட்ட போய் நான் மெசேஜை காமிச்சேன். செகண்ட் இயர் பிசிஏ படிக்கிற ஒரு பையன் 35 வயசு ஆளுக இருக்கக்கூடிய கார்ப்பரேட் ட்ரைனிங்கில் நான் என்ன பேசணுங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றான், பார்த்துக்குங்க அப்படின்ட்டு. எங்கள் அம்மா சொன்னாங்க, ஈவினிங் நீ சொல்லியிருக்க, மத்தியானமே அந்த பையனுக்கு அந்த வீடியோ அனுப்புன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. ஆனால் மத்தியானம் அனுப்பிச்சிட்டேன், ஆனால் இன்னும் பார்க்கல. ஃபோன் அடவு இல்லையா? நீ என்னைக்கு லீவ் அன்னைக்கு தானே கேட்ட? போடா. So jokes apart, I like that attitude and I really appreciate you for that. Right? Good job. Nice. ஸோ அந்த தேர்ஸ்டோடு நீங்கள் இதை அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த 5 விஷயம் உங்களுக்கு வந்துடும், நீங்களும் பிளேஸ் ஆகிடலாம். அப்புறம் நீங்கள் இந்த கோர்ஸை நினச்சி பாருங்கள். முடிஞ்சதுன்னா ஞாபகம் இருந்ததுன்னா என்னையும் நினச்சி பாருங்கள். ஓகே, ரைட்? தேங்க்யூ ஸோ மச். வில் மீட் யூ டுமாரோ. பாய். தேங்க்யூ.